வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான காய்கறி ஷாப்பிங் மெனு பிளான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மண்டேவே போடணும்னு நினச்சேன், பட் ஆனால் என்னால் போட முடியல. சரி, எனிவேஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து மிடில் ஆஃப் த வீக் போட்டிருக்கேன். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய அடுத்தடுத்து வரும். கிராசரி ஷாப்பிங் வீடியோ, அப்புறம் போன மாதத்துக்கு எவ்வளவு சிறு சேமிப்பு பண்ணேங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன், பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்க்கல, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. இப்போ வாங்க நம்ம இந்த வாரத்துக்கான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். மெனு பிளான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே மூணுமே சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உள்ளதுக்கான மெனு பிளான் இருக்கும். அதுக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த காய்கறி ஷாப்பிங்கில் வெங்காயம் இருக்காது. வெங்காயம் லாஸ்ட் வீக் வாங்கினது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதனால் வெங்காயம் இருக்காது. வேறு என்னென்ன காய்கறிகள் வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா பத்மா ஸ்டோரில் தான் இந்த தடவை காய்கறி வாங்கினேன். ஏன்னா நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து பச்சை காய்கறிகள் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவரைக்காய் எடுத்தேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்ல டார்க் க்ரீனாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சரி, அதனால் அவரைக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அவரைக்காய் கிட்டத்தட்ட இந்த அவரைக்காவை நாங்கள் 2 தடவை செஞ்சுப்போம். இந்த மாதிரி பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் எடுத்துகிட்டு போகிறத விட அவரைக்காய் காய் சாதம் எடுத்துகிட்டு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அப்புறம் புடலங்காவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வாரம் சரக்கா அப்படின்னா ஒரு வாரம் புடலங்காய் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காயோடு சேர்த்து வாங்கினோம். அதை நம்ம உரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து பூரி மசாலுக்கு போடுவோம், வெஜிடபிள் பிரியாணிக்கு போடலாம். நாங்கள் வந்து இந்த தடவை வெஜிடபிள் பிரியாணி மெனு பிளானில் இல்லை, ஸோ பூரி மசாலில் போடலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் மீடியம் சைஸ் தான் நான் எடுத்தேன். பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு கழுவி வச்சுருந்தாங்க. நல்லாவும் வாசனையாக இருக்கும் இந்த பொரிச்சாலே. ஸோ அதனால் இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 3/4 கிலோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா இல்லாமல் அந்த வாரத்தை ஓட்ட முடியாது. தாளிப்பறதுக்கு எல்லாமே வேணும், சட்னிக்கு வேணும், அந்த மாதிரி காயோடு போட்டு சேர்த்துக்கு வேணும்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் மிளகா மாதிரி இருந்த பச்சை மிளகா தான் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காய்கறி பீட்ரூட்டு. கிட்டத்தட்ட பீட்ரூட் வந்து நாங்கள் வாரம் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் ஒரு வாரம் ஓடாது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பாவக்காய். ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்னு பசங்க ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டாங்க. பட் பாவக்காய் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பூச்சி எதுவும் வயிற்றில் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வாரம் பாவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா வித் தக்காளி ரசத்தோடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பாவக்காய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் நான் சொன்ன மாதிரி தான் ஹெச்பி அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ பீட்ரூட் வந்து வாரம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் தக்காளி வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ வாங்கிட்டேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சின்ன தக்காளியாக தான் எடுத்தோம். பொதுவாக எடுப்போம், பெரிய தக்காளி வாங்க மாட்டோம். மீடியம் சைஸுக்கே சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா அதான் வாங்குவோம். வழக்கம் போல் மல்லி கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இலவச இணைப்பாக கொடுத்தாங்க. புதினா வந்து ஃப்ரீயாக கொடுக்கல. எங்களுக்கு புதினாவும் தேவைப்படலை. இல்லை தேவைப்பட்டுருந்துச்சுன்னா காசு போட்டு வாங்கிடுவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு நாள் சட்னி அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் ஒய்ஃபை பார்த்துக்கிறதுக்காக மாமியார் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு டைம் அந்த மல்லி சட்னி அரைச்சாங்க. ஸோ அதுலேருந்து அது சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ அதனால் மல்லி சட்னி வந்து இந்த தடவை கண்டிப்பாக மெனுவில் இருக்குது. ஸோ எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா காயும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 220 ரூபா கிட்ட வந்துச்சு. 219 ரூபா, அதாவது 220 ரூபா கரெக்டாக வந்துச்சு. ரேட் அதிகம் அப்படின்னு பார்த்தா அவரைக்காய் தான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. பத்மாவில் தான் வாங்கினேன் இல்லையா. ஸோ அதனால் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதை அப்படியே போட்டுருவாங்க. கரெக்டாக 1/2 கிலோ 1/4 கிலோ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருப்பேன். ரொம்ப ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுத்துருப்பேன். வாங்க இப்போ மெனு பிளானுக்கு போயிடலாம். ஸோ 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி. ஆக்சுவலாக 2ஆம் தேதி எங்களுக்கு இங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்ததுனால லீவ் விட்டுட்டாங்க. ஆனால் பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்தோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ வீட்டிலையே முருங்கைக்காய் வந்து எங்கள் தோட்டத்துக்காய் காய்க்கிறதுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வச்சு அப்படியே யூஸ் பண்ணிப்போம். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான். முருங்கைக்காய் தீர்ற வரைக்கும் முருங்கைக்காய் தான் வச்சுப்போம். எத்தனை தடவை செஞ்சாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது சலிக்காது. அதனால் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான காம்போ. நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பாசிப்பருப்பு தால். இதுதான் வந்து 2ஆம் தேதிக்கான மெனு பிளான்.
3ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தால் நைட்டு செய்கிறப்பே காலையிலையும் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாசிப்பருப்பு தால் வந்து பிடிக்கும். ஸோ காலையில் தோசை ஊற்றிட்டு அந்த பாசிப்பருப்பு தாலையே வந்து தொட்டு சாப்பிட்டுப்போம். வயிற்றுக்கும் குளிர்ச்சி, பருப்பு ரெகுலராக சேர்க்கணும்னு நினப்பேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், பாவக்காய் வறுவலும் தான். பசங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் வீட்டில் பாவக்காய் விரும்பி சாப்பிடுவோம். பாப்பா மட்டும் கொஞ்சம் அளவாக சாப்பிடுவா. பட் ஆனால் அவளும் சாப்பிடுவாள். 3ஆந்தேதி வந்து தக்காளி ரசம், பாவக்காய் வறுவல், இதுதான் பிளானு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. ஸோ அந்த உருளைக்கிழங்கு வறுவல் போக கொஞ்சம் எப்போதுமே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருப்போம். தேவையான அளவு மட்டும்தான் செய்கிறதுனால. ஸோ இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பூரிக்கு மசால் பண்ணிவிடுவாங்க. ஸோ டின்னர் பூரியை வந்து முடிச்சிடலாம். 4ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூரிக்கு செஞ்ச மசால் எக்ஸ்ட்ராவே செஞ்சு வருவோம். ஏன்னா நைட்டு தான் செய்கிறோம் இல்லையா? ஸோ அதை வச்சு எல்லாருக்குமே அடுத்த நாள் முருகலாக தோசை சுட்டு அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி மசாலா தோசை சாப்பிடுவோம். இதுவுமே எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து எது பிடிக்குமோ அது நைட்டு செய்கிறப்ப அடுத்த நாள் காலைக்கும் வர மாதிரி எடுத்து வச்சுருவோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வெரைட்டியாக சாப்பிட்லாம். பெரிய லெவலில் வெரைட்டி இல்லைனா கூட அட்லீஸ்ட் மசாலா தோசை கொஞ்சம் பிடிக்கும். அது முருகலாக மசாலா தோசை சுட்டு அதில் அந்த மசாலா வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்குங்கிறதுனால மசாலா தோசை அன்னைக்கு. அதுக்கு பெருசாக வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ரேராக இருப்போம். இல்லைனா அப்படியே அந்த மசாலாவோடய தொட்டு சாப்பிட்ருவோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். பொதுவாக அந்த புளிக்குழம்பு எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் அந்த முருங்கைக்காய் புளிக்குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம வாசனையாக இருக்கும். அதனால் முருங்கைக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். டின்னருக்கு வந்து இட்லியும் மல்லி சட்னியும். ஸோ எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு அவங்க அரைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 5ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, முருங்கைக்காய் சாம்பார். அந்த முருங்கைக்காய் சாம்பார் லஞ்சுக்கு வைக்கிறது தான். அதே தான் வந்து தோசைக்கு தொட்டுப்போம். லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து செவ்வாய்க்கிழமை செஞ்சாச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து அவரைக்காய் பொரியல் வச்சுருப்போம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் கார சட்னியும். கார சட்னினா பொதுவாக வெங்காயம், தக்காளி, வரமிளகா அதெல்லாம் வதக்கி உப்பு போட்டு அரைப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு பசங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா பேசாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் தோசையும் கார சட்னியும். இந்த மாதிரி கார சட்னி அரைச்சா மோஸ்ட்லி பாக்கி இருக்கும். இல்லைன்னா இப்போ வைக்கிறதில்ல. ஏன்னா அடுத்த நாள் வந்து ரவா உப்புமா அப்படிங்கிறதுனால அதுக்கு தேங்காய் சட்னி தான் எடுக்கும். ஸோ அதனால் அன்றைக்கி அளவாக தான் அரைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். 6ஆந்தேதி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா, தேங்காய் சட்னி. மோஸ்ட்லி ரவா உப்புமா பண்ணால் எங்கள் வீட்டில் வடை, அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பசங்களுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் சட்னி செஞ்சு வடை வச்சுருந்தா கொஞ்சம் பேசாமல் சாப்பிட்ருவாங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாவும் புடலங்காவும் தேங்காவும் போட்டு ஒரு தோரன் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் எக்கு கிரேவியும். பொதுவாக வந்து முட்டை சாப்பிடவே மாட்டாங்க பசங்க. இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு டேஸ்ட் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம் அவங்கள. முட்டை வந்து பசங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்க்கணும் அப்படின்னாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி எங்களுக்கு செய்வோம். அப்படி பிளான் பண்ணுவோம், ஆனால் முடியாது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது மெனு பிளானில் போட்டுருவோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணாலும் சந்தோஷம்னு நினச்சிட்டு இப்படி பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான மெனு பிளான். காய்கறி ஷாப்பிங் எவ்வளோ ஆச்சுங்கிறத கம்ப்ளீட்டாக வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.